உங்கள் உமா. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ல ஃபர்ஸ்ட் மாடல் அண்ட் ரெண்டாவது மாடல் பார்த்தோம். ஓகேங்களா, அதாவது முழு எண்களாக நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி எல்சிஎம்மோ ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தசம நம்பரில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம மாடல் 3 மாடல் 4 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மாடல் 3 பார்த்தோம் அப்படின்னா அடுக்கில் கொடுத்துருப்பாங்க, அதாவது பவரில் கொடுத்துருப்பாங்க நம்பர்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி மாடல் 4 பார்த்தோம் அப்படின்னா பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நம்பர்ஸ் எல்லாமே பின்னத்தில் கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, மாடல் 3 பார்க்கலாம். பாருங்க, அடுக்குல நம்பர் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி அடுக்குல நம்பர் இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நம்பர். ஓகேங்களா, இது எல்லாம் சேர்ந்து ஒரு நம்பர், இது எல்லாம் சேர்ந்து ஒரு நம்பர், இது எல்லாம் சேர்ந்து ஒரு நம்பர். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்க, 8வது கொஸ்டின். ஓகேங்களா, கண்டினியூஸுங்கிறதால இது 8ன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு நம்பர், இந்த இது ஃபுல்லாகவே ஒரு நம்பர் தான். ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, பெருக்கல் போட்டு போட்டு பவரெல்லாம் கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேங்களா, இந்த 3 இதுலேயும் பெருக்கல் போட்டு என்னென்ன நம்பர் இருக்கோ ரிப்பீட் ஆகாமல் ஒரு டைம் மட்டும் எழுதணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 2 இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2 எழுதணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, பாருங்கள் 2 இருக்குது, இன்ட்டு 3 இருக்குது, அதுக்கப்புறம் 5 இருக்குது, 7 இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா 2 3 5 7 பவர் எல்லாம் எழுத வேணாம், கடைசியாக பவர் எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 2 இருக்குது, நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு, விட்டுடலாம். 3 இருக்குது, அதுவும் ஆல்ரெடி எழுதியாச்சு, விட்டுடலாம். அடுத்து 5 இருக்குது, ஆல்ரெடி எழுதியாச்சு, விட்டுடலாம். 7 இருக்குது, ஆல்ரெடி எழுதியாச்சு. ஓகேங்களா, மீதி என்ன இருக்குது, 11ன்னு இருக்குது. ஓகேங்களா, அதை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் 2 ஆல்ரெடி எழுதியாச்சு, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு, 5 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஓகேங்களா, அப்போ 3லையுமே இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம பெருக்கல் போட்டு எழுதியாச்சு. ஓகேங்களா, இப்போ பவரை பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ 2 இருக்குது அப்படின்னா 3லையுமே 2 இருக்கா? ஓகேங்களா, எதோட பவர் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். எதுக்கு? எல்சிஎம்முக்கு. எல்சிஎம்முக்கு பார்க்கும்போது எதோட பவர் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பவரை கொண்டு வந்து இந்த இடத்துல எழுதிடணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 2 பவர் 3 2 பவர் 4, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறது அர்த்தம். ஓகேங்களா, அப்போ 2 பவர் 1, எந்த பவர் அதிகம்? 4 தான் அதிகம். அப்போது இந்த இடத்துல 2 பவர் 4ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 3 பார்த்தோன்னா இந்த 3லையுமே இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா நமக்கு 1 இருக்கிறது அர்த்தம். ஓகேங்களா, அப்போது 1 2 3ன்னு பவரில் இருக்குது. எது அதிகம்? 3 தான் அதிகம். அப்போ 3 போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 5 பாருங்கள், 5 இந்த 3லையுமே இருக்கா? இது 1 இருக்கிறது அர்த்தம். ஓகேங்களா, அப்போது அந்த 5ஓட பவரில் எது அதிகமாக இருக்குது? 4 தான் அதிகமாக இருக்குது. அப்போ 4 தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 7 பார்த்தோன்னா இந்த 2ல் தான் இருக்குது, இதில் இல்லை, கன்சிடர் பண்ண வேணாம், எப்போ எல்சிஎம்மில் மட்டும். ஓகேங்களா, இப்போ இது 2ல் எது அதிகம்னு பாருங்கள். இது 7 பவர் 1 இருக்கிறது அர்த்தம். எது அதிகம்? 2 தான் அதிகம். ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குது? 11 பார்த்தோன்னா இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா, ஆனாலும் எழுதிக்கலாம், எப்போ எல்சிஎம்மில் மட்டும். பவர் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த இதை அப்படியே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்படியே டிக் அடிச்சிட வேண்டியது தான். ஓகேங்களா, சப்போஸ் இது ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ணி போடுற மாதிரி வரும். ஓகேங்களா, அப்போ 2 வந்து 4 டைம் பெருக்கணும், அப்புறம் 3 டைம் பெருக்கணும். இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு சின்ன நம்பர் தான் இருக்கும். அடுத்த சம்மில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இதை அப்படியே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்படியே டிக் அடிச்சிட வேண்டியது தான். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே ரிப்பீட் ஆகாமல் ஒரு டைம் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா, 3 இருக்குன்னா 3லையும் இருக்க எல்லா நம்பரையும் எடுத்து எழுதிடணும். எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பவர் இருக்கு இல்லையா, இப்போ ஒவ்வொன்றோட பவர் இருக்கும், எந்த பவர் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அதை தூக்கி எழுதிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ எல்சிஎம் என்ன நமக்கு? இது ஃபுல்லாக தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர், இதே மாதிரி அடுக்கில் கொடுத்துருக்காங்களா? என்ன கேட்குறாங்க? எல்சிஎம்மும் கேட்குறாங்க, ஹெச்சிசிஎஃப்பும் கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எல்சிஎம் போட்டாலே அதே மாதிரி இப்போ போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பரை இதே மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க, அதுக்கு அடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 2 பவர் 4 3. ஓகேங்களா, எல்சிஎம் போடணுன்னா என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை போட்டு எழுதணும், ஆனால் ரிப்பீட் ஆகக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டில் 2 இருக்குது 3 இருக்குது. ஓகேங்களா, ரெண்டாவதுல 3 இருக்குது, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. அடுத்து 5 இருக்குது.
ஓகேங்களா. அடுத்து மூணாவதுல பாருங்கள், 2 ஆல்ரெடி எழுதியாச்சு, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஓகேங்களா. அப்போ எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், பவரில் பெருசாக இருக்கிறத பார்க்கணும். இப்போ 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா. பவரில் பார்த்தோன்னா 2 4, எது பெருசு, 4 தான் பெருசு. ஓகேங்களா. அடுத்து 3 பாருங்கள், 3 இடத்துல இருக்குது. ஓகேங்களா. 3லையுமே இருக்குது. பவர் எது அதிகம், 2 தான் அதிகம். ஓகேங்களா. 2 இடத்துலையுமே 2 தான் இருக்குது. அப்போ ஒரு டைம் எழுதுனா போதும். ஓகேங்களா. அடுத்து 5 பாருங்கள், ஒரே இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா. பவர் 1 இருக்கிறது அர்த்தம், அப்போ பவர் 1. ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள், 2 பவர் 4. அப்போ என்ன அர்த்தம், 2 4 டைம் பெருக்கிறோன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகேங்களா. பாருங்கள், இது என்ன ஆகும், 2 2 4, 4 2 8, 8 2 16. ஓகேங்களா. இப்போ 3 பவர் 2, அப்போ 3 2 டைம் பெருக்கிறோன்னு அர்த்தம். என்ன வரும், 9ன்னு வரும். அப்போ 5 இருக்குது. ஓகேங்களா. அப்போ 16 × 9, இங்கே போடுறேன் பாருங்கள், 16 × 9 × 5. இது எல்லாத்தையும் பெருக்குனா ஆன்சர் பாருங்கள், 16 × 45ன்னு வரும். அப்போது 45 × 16 பெருக்கலாமா. பாருங்கள், 30 24 27 5 4 0 2 7. அப்போது 720 தான் வந்து எல்சிஎம். புரியுதுங்களா. எல்சிஎம் 720. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஹெச்சிஎஃப்ல என்ன நீங்கள் பார்க்கணுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் 3 இடத்துலையுமே இருக்கணும். எத்தனை கொடுத்துருக்காங்களோ எல்லா இடத்துலையும் இருக்கணும். இங்கே 3 கொடுத்துருக்காங்களா, 1 2 3 கொடுத்துருக்காங்களா, 3 இடத்துலையும் அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். 2 இடத்துலையோ ஒரு இடத்துலையோ இருந்தால் நம்ம விட்டுறணும். ஓகேங்களா. பாருங்கள், இப்போ 2 பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இங்கே இல்லை. ஓகேங்களா. இங்கே இருக்குது. ஸோ 2 இடத்துல தான் இருக்குது, ஆனால் நம்ம எழுதக்கூடாது. 3 இடத்துலையுமே அது இருந்தால் தான் எழுதணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 3 இருக்கா, ஸோ எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 5 பார்த்தோன்னா ஒரு இடத்துல தான் இருக்குது, ஆனால் அதை எழுதக்கூடாது. ஓகேங்களா. ஒரு இடத்துல இருந்தாலும் 2 இடத்துல இருந்தாலும் எழுதக்கூடாது. இருக்கிற எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் எழுதணும். ஸோ 3 இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா 3ல் பார்த்தோன்னா 3 இடத்துல இருக்கா, பவரில் எது சின்னதோ ஓகேங்களா அதை தூக்கி எழுதணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேங்களா. அப்போ 1 தான் சின்னது, அப்போ பவர் 1 தான். ஓகேங்களா. இதோட வேல்யூ என்ன, 3. புரியுதுங்களா. எல்சிஎம்னா பவர் பெருசு எடுக்கணும், ஹெச்சிஎஃப் அப்படின்னா பவர் வந்து சின்னதாக எடுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா வேல்யூவும் எடுத்து எழுதிக்கணும். ஹெச்சிஎஃப்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்க ஒரு நம்பர் 2 நம்பர், எந்த நம்பர் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா. எந்த நம்பர் எல்லாத்துல இருக்கோ அதை எடுத்து எழுதி பவர் வந்து சின்னதாக பார்த்து எழுதணும். ஓகேங்களா. அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 720, 3 தான் ஆன்சர். ஓகேங்களா. இதுவே ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன வரும், 3, 720ன்னு வரும். ஸோ கொஸ்டினில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. கண்டுபிடிச்சிட்டா கூட ஆன்சர் டிக் அடிக்கும் போது எது ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க எது செகண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு பொறுமையாக பார்த்தடிங்க. ஓகேங்களா. நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, மீ போவா, அதாவது ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போட்டோம், நம்பர் பவர் நம்பரே இருந்தது, அந்த மாதிரி போட்டோம். இங்கே பார்த்தோன்னா நம்பரும் இருக்குது, அது போக வந்து XYZட்டும் இருக்குது. ஓகேங்களா. இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை 1க்கு கீழே 1 எழுதிக்கோங்க. ஓகேங்களா. 15 x⁴ y³ z⁵. ஓகேங்களா. அடுத்த நம்பர் என்ன, 12 x² y⁷ z². ஓகேங்களா. இந்த மாதிரி XYZ கொடுத்து நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் தனியாக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிரித்து அதை இங்கே எழுதிக்கோங்க. 15 12 டானா வகுத்தல் போடணும். ஓகேங்களா. கொஸ்டினில் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கேட்டிருந்தா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்கே ஹெச்சிஎஃப் தான். அப்போது இதை 3ஆல் போட்டோன்னா என்ன கிடைக்கும், 5 5 4 12. ஓகேங்களா. இதுக்கப்புறம் காமனான நம்பரால் நம்மளால் 2ஐயுமே டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் இருக்க நம்பர் மட்டும் எழுதிக்கலாம். அப்போது ஹெச்சிஎஃப் என்ன, 3ன்னு கிடச்சிருக்கு. இந்த 3ங்கிறது இந்த 2 நம்பருக்கு மட்டும்தான். ஓகேங்களா. நம்ம XYZக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. பாருங்கள், XYZக்கு போடலாம். என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2லேயுமே அந்த வேரியபிள் இருக்கணும். எக்ஸ்னா 2லேயுமே எக்ஸ் இருக்கணும், ஒய்னா 2லேயுமே இருக்கணும். பாருங்கள், எக்ஸ் இருக்கா, இருக்குது, ஒய் இருக்கா, இருக்குது, இசட் இருக்கா, இருக்குது. 3லேயுமே எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது, இசட்டும் இருக்குது. ஓகேங்களா. ஹெச்சிஎஃப்னா பவரில் சின்னதாக எடுத்து போடணும். பாருங்கள், இங்கே 4 இங்கே 2, எது சின்னது, 2 தான் சின்னது.
ஓகேங்களா. அடுத்து இங்கே 3 7 எது சின்னது? 3 தான் சின்னது. அடுத்து இசட் பார்த்தோன்னா 5 2 எது சின்னது? 2 தான் சின்னது. ஓகேங்களா. அப்போது XYZ இந்த இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு, நம்பருக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பார்த்தோன்னா நம்பர் முன்னாடி இருக்கா, அதே மாதிரி நம்ம முன்னாடி போடணும். 3 x² y³ z² கண்டுபிடிச்ச HCF கண்டுபிடிச்சாலையும் அந்த நம்பர் முன்னாடி போட்டு இந்த வேல்யூவை பின்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான். இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். சி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்து XYZட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பருக்கு தனியாக கண்டுபிடிச்சிக்கணும், XYZக்கு தனியாக கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் அது ரெண்டையும் சேர்த்து தான் எழுதணும். ஓகேங்களா. புரியுதுங்களா. இதுவே ஒருவேளை எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. எந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள், HCFஆ எல்சிஎம்மான்னு பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், மீ போமா. ஓகேங்களா. தமிழில் சொன்னோம் இல்லையா, 2 3 வரும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி போட்ட சேம் அதே மாதிரி இங்கே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ 66 a⁴ b² c³ ஓகேங்களா. அடுத்த நம்பர் என்ன? 44 a³ b⁴ c². அதுக்கப்புறம் 24 a² b³ c4. ஓகேங்களா. இப்போ நம்பரும் இருக்குது, அதே மாதிரி ஏபிசின்னு இருக்குது. ஏபிசின்னு கொடுத்தாலும் சரி, XYZன்னு கொடுத்தாலும் சரி, வேரியபிள் தான். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்? இந்த நம்பரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் என்ன கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க, அப்போ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 66 44 24. ஓகேங்களா. கண்டுபிடிக்கலாமா? 2ஆல் போட்டால் இது 33 22 12. ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 3ஐயும் ஒரே நம்பரால் போட முடியாது. ஓகேங்களா. அதுக்காக என்ன பண்ணிக்கலாம்? 2 நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா இது 2ஆல் டிவைட் ஆகும், அதை மட்டும் போடலாமா? 2ன்னு போட்டோன்னா டிவைட் ஆகாத நம்பர் கீழே வந்துடும் அப்படியே. அப்போது 33, 11, 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். எதால்? 11ஆல் போடலாம். அப்போ 11 போட்டோன்னா இங்கே 3 1 6. ஓகேங்களா. இப்போ இது 2ஐயும் நம்ம சேமாக போடலாம். பாருங்க, 3ஆல் போட்டோன்னா இது 1 இது 1 இது 2. இந்த கடைசியாக கிடச்சிருக்கு இல்லையா, இந்த வேல்யூ ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் கிடையாது. 1 இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸோ 1 1 2ன்னு இருக்குது. அப்போது இதை வந்து இதோட நிறுத்திக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்? சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறது இது 2ஐயும் பெருக்கணுமா? பாருங்கள், LCM = 2 × 2 × 11 × 3 × 1 × 1 × 2. ஓகேங்களா. இப்போ எல்லாத்தையும் பெருக்கணும். பாருங்கள், 2 2 4 44. ஓகேங்களா. இன்ட்டு இங்கே 2 1ஆல் பெருக்கும்போது அதே தான் வரும். அப்போது 2 3 6. ஓகேங்களா. பெருக்கணும் எத்தனை வரும்னு பாருங்கள், 24 24 26. அப்போது எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு? 264. எதுக்கு? அந்த நம்பருக்கு மட்டும். ஓகேங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஏபிசிக்கு, அதையும் கண்டுபிடிப்போம். பாருங்கள், எல்சிஎம். இப்போ என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும், ஆனால் ரிப்பீட் பண்ணக்கூடாது, திருப்பி திருப்பி அதை எழுதக்கூடாது. ஓகேங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னா ஏபிசி இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா அதே ஏபிசி தான் இருக்குது, அடுத்தும் அதே ஏபிசி தான் இருக்குது. அப்போ அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஒரே டைம் எழுதி நிறுத்திக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? பவரில் எல்சிஎம்னு கேட்டால் அதிகமாக இருக்கிறத எடுத்து எழுதணும். பாருங்கள், இங்கே 4 3 2 மேக்ஸிமம் எது? 4. ஓகேங்களா. பியில் பார்த்தோன்னா 3 4 2, அப்போ 4 தான் பெருசு. சியில் பார்த்தோன்னா 4 2 3, அப்போ 4 தான் பெருசு. ஓகேங்களா. அப்போது இந்த வேரியபிளுக்கும் கண்டுபிடிச்சாச்சு, இந்த நம்பருக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? கடைசியாக வந்து இது 2ஐயும் சேர்த்து எழுதணும். அப்போது இங்கே நம்பர் பார்த்தோன்னா முன்னாடி தானே இருக்குது, அப்போ அதை முன்னாடி சேர்த்திக்கலாம். 264 a⁴ b⁴ c⁴. இதுதான் ஆன்சர். பாருங்கள், ஆப்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா. புரியுதுங்களா. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டு கடைசியாக 2ஐயும் ஒட்டுக்கா சேர்த்து தான் ஆன்சரை பார்க்கணும். ஓகேங்களா. மாடல் 4 பார்க்கலாம். ஓகேங்களா. மாடல் 4னா என்ன அப்படின்னா, இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பின்னத்தில் இருக்கும். ஓகேங்களா. பின்னத்தில் கொடுத்துட்டு நம்மளை வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், பின்னெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம்? பின்னத்தில் இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, நம்ம எப்படி போடணும்னா, மேலே இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போது கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்குமே இதுக்கு ஆப்போசிட் என்ன? HCF தான் இல்லையா, அப்போ அதை கண்டுபிடிக்கணும்.
இது இல்லைன்னா அதுதான் இல்லையா. அப்போது மேலே இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும், மேலேனா என்ன, பின்னத்துக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே கேட்டிருக்கிறத கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை கீழே வருது இல்லையா இந்த வேல்யூ, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்கணும். இன்னொன்றுனா என்ன, ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம் கொடுத்தா ஹெச்சிசிஎஃப், ஹெச்சிசிஎஃப் கொடுத்தா எல்சிஎம். ஓகேங்களா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். பாருங்கள், இப்போ மேலெல்லாம் என்ன இருக்குது, 5, 10, 15. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை கீழே என்னென்ன வேல்யூ இருக்குது, 4, 6, 8. இதுக்கு எல்லாமே நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் அடித்து போட்டால் ஆன்சர். பாருங்கள், இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா, என்ன வரும், 5, 10, 15. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 5ஆல் அடிக்கலாமா, அடித்தோம் அப்படின்னா 5, 1, 2, 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ கீழே பார்த்தோன்னா எல்லாமே வேறு வேறு நம்பர். என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படியே பெருக்கலாமா. பாருங்கள், இது இதோட நிறுத்தி மேலேயும் கீழேயும் பெருக்கிக்கலாம், சைட்லேயும் கீழே இருக்கிறது. அப்போது 5 × 1 × 2 × 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 5, 10, 30. அப்போது எல்சிஎம் என்ன, நமக்கு 30ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணணும், ஹெச்சிசிஎஃப்க்கு ஃபைன் பண்ணணும். ஹெச்சிசிஎஃப் எதுக்கு 4, 6, 8. இது 3க்கும் கண்டுபிடிக்கணுமா. 2ஆல் போட்டோம் அப்படின்னா 2, 3, 4. ஓகேங்களா, இப்போ வந்து 2 வேல்யூ தான் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு வேல்யூ மாறி இருக்குது. ஓகேங்களா, 3ஐயுமே டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் இருந்தால் தான் நம்ம போடணும். எதுக்கு, ஹெச்சிசிஎஃப்க்கு. அப்போது ஹெச்சிசிஎஃப் என்ன கிடச்சிருக்கு, 2 மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஹெச்சிசிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா 2 மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எல்சிஎம் என்ன வந்துச்சு, 30ன்னு வந்துச்சு. ஹெச்சிசிஎஃப் பார்த்தோன்னா 2ன்னு வந்துச்சு. ஓகேங்களா, அடித்து போட்டால் என்ன ஆன்சர் வரும், 15ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதுங்களா, எந்த வேல்யூ கேட்குறாங்களோ அது மேலே, டிவைடட் பைக்கு கீழே இன்னொன்று கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ கண்டுபிடிச்சி அடித்து போகிறதுனா அடித்து போட்டோன்னா நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, மீ போவா, அதாவது ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஹெச்சிசிஎஃப்னா என்ன பண்ணணும், மேலே இருக்க வேல்யூஸ், அப்போ அப்படியே வேல்யூஸ் எழுதுகிறேன் பாருங்கள். 2, 8, 64, 10. இது எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கணும், கேட்டிருக்கிறத கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை. ஓகேங்களா, கீழே என்னென்ன வேல்யூ இருக்குது, 3, 9, 81, 27. இது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், மேலே ஆல்ரெடி ஹெச்சிசிஎஃப் போட்டாச்சா, அப்போ என்ன ஒரு கீழே அடுத்து என்னவோ அதை போடணும். அப்போ எல்சிஎம். ஓகேங்களா, இப்போ கண்டுபிடிக்கலாமா. பாருங்கள், 2, 8, 64, 10. ஓகேங்களா, இப்போ 2ஆல் போட்டால் எல்லாமே டிவைட் ஆகும். பாருங்கள், 2ஆல் போட்டால் 1, 4, 3, 2, 5. ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பரை போட முடியாது. ஓகேங்களா, ஹெச்சிசிஎஃப்ல. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடில் இருக்கிறது மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா 2. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணி சைடில் இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஹெச்சிசிஎஃப் மேலே இருக்க வேல்யூஸ்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் கீழே இருக்க வேல்யூக்கு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 3, 9, 81, 27. ஓகேங்களா, 3ஆல் போடலாமா, போட்டால் இது ஒரு டைம், இது 3 டைமு, இது 9, சரி 27, இது 9. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1 வந்துருச்சு, ஆனால் மீதி 3 நம்பருமே ஒரு நம்பரால் டிவைட் ஆகும். ஓகேங்களா, அதை போட்டுக்கலாம். அப்போ 3ஆல் போட்டால் 1, டிவைட் ஆகாத நம்பர் அப்படியே கீழே இறங்கிடும். இது 1, இது என்ன ஆகும், 9, 27, 9. ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தோன்னாலும் இந்த 2 நம்பர் டிவைட் ஆகும். ஓகேங்களா, அப்போ அதை போட்டுக்கலாம். 3ஆல் போட்டோன்னா எந்த நம்பரில் டிவைட் ஆகலையோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க கீழே. இது 3, இது 1. இப்போ பார்த்தோன்னா கீழே வந்து ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ 1எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அப்போ 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட நிறுத்திக்கிட்டு என்ன பண்ணலாம், இந்த சைடில் இருக்கிறது இங்கே கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கலாம். பாருங்கள், எல்சிஎம். ஓகேங்களா, 3 × 3 × 3 × 1 × 1 × 3 × 1. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன ஆகும், 3, 9, 9, 27, 27, 3, 81. இப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு, 81ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஹெச்சிசிஎஃப் என்ன கண்டுபிடிச்சோம், 2. எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோம், 81. அப்போது ஆப்ஷனில் பார்த்தோன்னா 2/81ன்னு இருக்கும், அதை தான் டிக் அடிக்கணும். ஓகேங்களா, புரியுதுங்களா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ பின்னத்தில் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்களோ பாருங்கள். ஓகேங்களா, எல்சிஎம் கேட்டால் மேலே இருக்க வேல்யூஸ்க்கெல்லாம் எல்சிஎம் போடணும், கீழே அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, கீழே இருக்கிறதுக்கு ஹெச்சிசிஎஃப் போடணும். ஓகேங்களா, மேலே ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா
கீழே உங்களுக்கு தன்னால் வந்துடும். இன்னொன்று என்னவோ அதை தூக்கி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் கேட்டால் மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிசிஎஃப் கேட்டால் மேலே ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்? மாடல் 3, 4 பார்த்தோம். ஓகேங்களா? மாடல் 3ல் எப்படி இருந்தது கொஸ்டின்? அடுக்கில் கொடுத்துருந்தாங்க, அதாவது பவரில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தா எப்படி போகிறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? மாடல் 4 பார்த்தோன்னா பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போகிறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.